எங்கே வந்திருக்கோன்னா குமராபாளையம் செட்டிப்பாளையத்துக்குள்ள இருக்கிற இடம் இருக்குன்னா செட்டிப்பாளையம் இல்லைங்க, உப்புக்குளம். உப்புக்குளம் வெளியில அப்பப்போ கரெக்ஷன் வரதான் செய்யும். அதை எடுத்து பார்த்துங்க. அது பல்லகளெல்லாம் உடச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. விட்டுறாத, உனக்கு பதில் நான் சொல்ல முடியாது. மேல மேல போட வாங்க பாய். வழுக்கும் பார்த்தோம். கோபி 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 விழுந்துட்டா கீழே பார்த்தோம், எடுத்துக்கிட்ட தண்ணிக்குள்ள விழுந்துடாது. ஃப்ரெண்ட்ஸாக வந்து குளிக்க செம ஸ்பாட்டு. ஃபேமிலியாக வந்து குளிச்சா என்ன ஏன்டா தள்ளி விடுறீங்க? ஏன்னா ஃபேமிலியாக வந்து குளிக்கிறதுக்கு சரி, ஃபேமிலியாக வந்து குளிக்கவும் செம ஸ்பாட்டு. வேற கொஞ்சம் தண்ணி கம்மியாக போக மாட்டிருக்கு. அதனால சீசன் டைமாக வந்தோம்னா இங்கேருந்து குதிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸ்பேஸ் అక్కడ స్పేస్ లేదు. யாருக்காவது டிப்ரெஷன், லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இங்கே வந்து குதிச்சா முடிஞ்சிடும். ஆள் முடிய மாட்டாங்க. கொஞ்சம் ஜாலியாக அதெல்லாம் மறந்து ஜாலியாக இருக்கலாம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க ஆலண்டா போஸ்பாண்டி அப்படா ஆலண்டா சொன்னா கேளு. பாருங்க, என் ஃப்ரெண்டு குதிக்க போறான். எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் குதிக்கிறான், பார்க்கலாம். எல்லா டீம்லயும் இப்படி ஒரு கோளாறான ஒரு ஆள் இருப்பான். அவ்வளவு ஒன்னும் ஆகல, இல்ல குதிக்கலாம் இல்ல. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் ஊசி எப்பயுமே வெள்ளை எலிக்கு தான் போடுற மாதிரி எந்த டெஸ்ட் வந்தாலும் மாப்பிள்ளை வச்சு தான் பண்ணுவோம். சக்ஸஸ் மிஷின் சக்ஸஸ். ஒன்றும் பிரச்சனை எல்லாத்தையும் போடணும். பர்ஸு செல்ஃபோன்லாம் இவங்ககிட்ட தான் இருக்குது. எதாவது காணுன்னா இவன் வாய்ப்பு இல்லைப்பா, என்கிட்ட விட்டுறாங்க. அண்ணன் பேக் பெல்ட் அடிப்பாரு. தலைகளாத்தான் குதிப்பேன். நானே தவழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பயமா இருக்குல்ல? பயப்படுறீங்க எல்லாருமே உட்காந்து குதிக்கிறாங்க. நீ பயந்துட்ட. ஜில்லுன்னு இருக்கு. ஏங்க ஜில்லுன்னு இருக்குதுங்க. அவன் குதிக்கிட்டுண்டா. சூப்பரா இருக்கு ஸ்பேஸ்.
கால் மடக்கி குதி. பார்த்து எடுத்துருக்காங்க யாரும் தெரியல. இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல வந்தா எடுத்து வரமா போகும். வித் சோசியல் சர்வீஸ். காலை பிடிக்கும். காலை நீட்டி குதிக்கணும். காலை சத்தே பேரும் குடிக்குதுல்ல. சட்டை போற அப்படி சட்டை போறான். போற 10 வீடியோலே நாம பாத்தீங்களா கரடி காக்கா எப்படி ஏறாங்க. இப்போ இந்த யூடியூப் ஓப்பன் பண்ண ஒரு புண்ணியம் குதிக்க போறாரு. அவர் முகத்தை பார்த்துட்டு எப்படி குதிக்கிறாரு. நீ விழுந்துறாரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த ஸ்பாட் ஏற்கனவே வந்திருக்கேன், ஆனால் இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போதான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு. ரீல்ஸில் பார்த்தேன், நல்லா இருக்குப்பா. சரி குடிச்சு நானும் பார்க்குறேன். எவ்வளோ நேரம் தான் நானும் நின்று வேடிக்கை பார்க்கறது. ஜீவா இந்த பக்கம் வா. அங்க சப்பல் சப்பல் கழட்டி விட்டு போயிரு. வெறுக்காலே வெளுக்குதுண்ணா. ஹாய் சொல்லிட்டு குதி. ஹாய் சொல்லிட்டு குதிங்க ப்ரோ. பாத்துங்க, கடைசியை பாத்துக்குங்க. எந்திரிச்சிட்டானா? எந்திரிச்சிட்டான். டேய் அவன் செத்துட்டான்டா. டேய் அவன் செத்துட்டான்டா. அங்கேருந்து மறுபடி வரலவா? ஏய் இது மேலே ஃப்ரெண்டு ஏறி வரான் பாருங்க. எவ்வளோ ரெகுலர் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இல்லை தப்பு தப்பாக பேசினா தான் கரெக்டாக பேசணும். நினச்சி கூட நல்லா இருக்கு. ஆனால் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் மிச்சமாக தான் இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அண்ணன் களத்தில் இறங்குறது. அண்ணியை ட்ராப் பண்ணி விட்டுக்க வருவாங்க. உட்காருங்க. அவங்க வந்து எப்படிப்பா இருக்கு? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. த்ரில்லிங்கா இருக்கு. வந்து நிக்க முடியல. நைட்டு முழுகி கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் மேலே எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் தான். விளையாட்டுக்கிட்டே இருக்கீங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசா விளையாடுறீங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடுங்க. என்னை வச்சு டைல் பார்த்துட்டு எனக்கு இந்த இதுல எப்பயும் மாப்பிள்ளை வச்சு தான் பார்ப்போம். எப்பயும் நகை வச்சு தான் பார்ப்போம். இதனால என்னை வச்சு பார்ப்போம். அப்படியே நம்மளை பூச்சி வெளியே எந்திரிக்க முடியல தானே. சட்டி தாங்க கழுத்து கழுத்து போகுது.
ஐயோ இல்ல ஆழமா இருக்குமா எப்படி இருந்தது நல்லா இருக்கா? அடுத்த நீ ஏறா வீடியோ நீ வீடியோ ஏறா இங்கதான் இருக்கு. நல்லா இருப்பா, கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சேஃபா கை மேலே தூக்கிட்டு வந்தா அடிபடாது, இல்லைன்னா கையில கிராச் ஆயிடும். எப்படி எப்படி இருந்ததுங்க ப்ரோ? வரமாது வேற வேற ஆள் அப்படியே திருப்பி பெல்ட்டி போட வைக்கிறா. யார் யாருக்கெல்லாம் பெல்ட்டி போடணும்னு ஆசையா இருக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பெல்ட்டி அடிக்கலாம், பேக் பெல்ட்டி. இப்ப விடுறா பாப்போம். ஆளை காணவப்பா, ஐய மட்டும் தான் வருது. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? எங்க நடக்க சொல்றீங்க? பயமா இருக்குடா. கீழே பள்ளத்தாக்கு மேலே இப்படி ஜாலியாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேணாம், இப்படிலாம் நடக்க வேணாம். அவன் நடந்து தண்ணி
நான் வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். என்ன வேகமா போகுது வண்டி? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர்ற பாத்தீங்களா ப்ரோ, இவனை காப்பாத்தலாமா? தலை போட்டு கொண்டிருக்கீங்களா? ஐயா குடுறாங்க கை குடுறவங்க எதிர்த்து ஒரு வீடியோ மாப்பிள்ள எனக்கு லவ் ஃபீல் இருறா. அவனை காப்பாத்துக்கா. வேணுமா? வேணாம். அதெல்லாம் நேத்தே வாய்க்கால போயிருச்சு. எதுல இருந்தாலும் ஏறி வந்துடுறாங்க. மனுஷ ஜென்மமா என்னன்னு தெரியலங்க. வேற அடுத்து ஹெல்ப் பண்றாரு. வெட்டி உதச்சிட்டு பொசிஷன்ஸ் கரெக்டா தான் இருக்கான். ஆனா கீழே இறங்கிச்சிட்டு போயிடலாம். அனுபவிச்சு பாருங்க. திருலிங்க நீ என்ன அனுபவம்? அங்க போய் போக முடியாது. வா எனக்கு ஆய் சாப்பிட்டீங்களா? குட்டிப்பாவம் கட்டிப்பாலம் பைக் இருந்தாலும் இந்த பாறையில ஓட்டிட்டு வரணும். அது என்ன விஷயம்? நம்ம பைக் இதுல எடுத்துட்டு வரலாம் போல. தண்ணிக்குள்ள விட்டு ஓட்டுவோங்க. போட் மாதிரி யூஸ் பண்ணுவோம். கால் நீட்டினா ஆழமா இருக்காடா. ஆழமா இருந்தா கால் நீட்டி குதிக்க. ஆழம் இல்லையா? அடைக்குதான் வீடியோ